உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தி அருள் புரிவாங்க. உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்குவேன். என்னுடைய மூல மந்திரம் பக்தி என்பதே மெய், பரிகாரம் என்பது பொய். இதை எல்லோருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த மேச ராசியில் பிறந்தவர்களுடைய குணம், அவருடைய இயல்புத்தன்மை எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? மேச ராசி என்பது முதல் ராசி ஆகும். மேச ராசி என்பது முதல் ராசி. அதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான், அவர்தான் முருகன். இந்த மேச ராசியில் பிறந்தவர்களுடைய குணம், கொஞ்சோண்டு கோபம் வரும், அவர் நிதானம் ஆயிடுவாங்க. அதே மாதிரி சுறுசுறுப்பா இயங்கக்கூடியவர்கள். அந்த மேஷத்தின் அடையாளம் என்பது ஆடு. அது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். கண்ணதாசன் ஐயா காட்டை அழிக்க வேண்டுமானால் ஆட்டை வளர்க்க வேண்டும் என்பார். அப்போ ஆடு என்பது ஒரு இடத்தில் நிற்காது, வேக வேகமா போயிட்டு இருக்கும், சுறுசுறுப்பா போகும். அங்கே கொஞ்சம் எடுத்துக்கும், அங்கே கொஞ்சம் எடுத்துக்கும், அங்கே கொஞ்சம் எடுத்துக்கும். அதனால அவர்களை வந்து சுறுசுறுப்பானவர்கள் என்ற இடத்தில் அவங்களை நம்ம வைக்கலாம். முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும். 99% பேர் வந்து கொஞ்சம் உயரமா இருப்பாங்க, சில பேர் வந்து நடுநிலை உயரத்தில் இருப்பாங்க. குள்ளமான மனிதர்களை மேஷத்தில் நாம் பார்க்க முடியாது. பெற்றோர்களுடைய வளர்ச்சி விகிதம் அடிப்படையிலும் அந்த ஜீன் அடிப்படையில் வரும், அது இதற்கு பொருந்தாது. ஆகவே மேச ராசியில் பிறந்தவர்கள் ஒரு சுறுசுறுப்பானவர்கள், முக பாவனை உள்ளவர்கள், கொஞ்சோண்டு கோபம் உள்ளவர்கள், நல்ல கல்வி அறிவு உள்ளவர்கள். அதாவது இராணுவம், காவல்துறை, விளையாட்டுத்துறை, வாகனம் ஓட்டுதல், விவசாயத்துறை, இந்த மாதிரி துறைகள் எல்லாம் அதிகமா இருக்கக்கூடியவங்க வந்து மேச ராசியில் பிறந்தவங்க தான். அரசாங்கத்துறை, அதெல்லாம் அரசியல் துறை, இதில் வரக்கூடியவர்களும் மேச ராசியில் இருப்பார்கள். கட்டிடக்கலையில் வந்து வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்களும் இந்த மேச ராசியில் பிறக்கிறவங்க தான். காரணம் என்னன்னா, செவ்வாய் வந்து பூமி, வீடு, நிறைய நிலங்கள் வைத்திருப்பவர்கள் வந்து மேஷத்தில் பிறந்தவர்கள் தான். ஏன்னா அது வந்து விவசாய பூமிக்கு சொந்தமான ராசி. அதுக்காக நிலம் இல்லாதவர்கள் வந்து என்னை திட்டிடக்கூடாது. செவ்வாய் என்பது வந்து விவசாயத்துக்கு சொந்தக்காரர் என்பதனால அதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன, நான் ஏற்கனவே சொல்லும் போல வாங்கி வந்த வரமே ஒரு மனிதனுக்கு வீடு, பூமி, வாகனம், சுகபோகம் அனைத்தும் அமையும். பொதுவாக இது மேசராசினியர்களுடைய குணத்தையும் அவர்கள் எந்தெந்த துறையை நோக்கி பயணிப்பார்கள் என்பது பற்றி ஒரு பொது கருத்து, என்னுடைய அனுபவ கருத்து, 24 வருட அனுபவ கருத்து. அதனால அதுல வந்து விவாத கேள்விகள் என்பது வந்து சாத்தியமில்லை. ஆகவே மேச ராசியை சார்ந்தவர்கள் நான் சொன்ன போல விவசாயம், இராணுவம், காவல்துறை, பெரிய பெரிய ஃபேக்டரிகள், அந்த அடிப்படையில் வச்சிருக்கவங்களும் மேசராசியில் உள்ளவங்க தான். பொதுவாக முதலாளி யோகத்தை தொடுவதற்கும் அரசியல் மற்றும் அரசாங்க நிலைக்கு தள்ளப்படுகிறவர்களும் இவர்கள் தான். அதில் பணிபுரிகிறவர்களும் அவங்க தான். பொதுவாக இந்த ஜெயில் துறை அப்படிம்பாங்க. ஜெயில் துறையில் வந்து அதிக நபர்கள் வந்து பணிபுரியக்கூடியவர்கள் மேசராசியில் பிறக்கிறார்கள் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து அடக்கி ஆளக்கூடிய ஒரு இடம், ஒருத்தனை அடிமைப்படுத்தக்கூடிய இடம்.
அப்போ அங்க ஆளுமை கொண்டவர்கள் தானே இருக்க முடியும். ஆகவே மேசராசியில் பிறந்தவர்கள் வந்து நான் சொன்ன இந்த அடிப்படை குணங்களோட பூமியில் வாழ பிறந்தவர்கள். மற்றபடி அவர்களுடைய லக்கணம் சற்று வித்தியாசமா இருந்தா இந்த குணங்களிலும் நான் சொன்ன இந்த துறைகளிலும் சற்று வேறுபாடு இருக்கும். ஆகவே லக்கணம் என்பது வேறு, ராசி என்பது வேறு. சில மனிதர்களுக்கு ராசியும் லக்கணம் ஒன்றாக வரும். அது கொஞ்சம் அபூர்வமான விஷயம். ஆகவே மேசராசி நேயர்கள் நான் சொன்ன குணங்கள் அடிப்படையில் இருப்பார்கள் என்பது என்னுடைய அனுபவ கருத்து. அதை உங்களோடு பகிர்ந்திருக்கேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு சந்திப்பேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். Yeah.